வருண் வருண் கண்ணா டக்குன்னு ஏந்திரி, மணி 7 ஆயிடுச்சு பாரு, ஸ்கூல் போகணும்ல, இன்னைக்கு திங்கக்கிழமை, சீக்கிரமாக எழுந்துறீங்க என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே வருண் தூக்கத்திலிருந்து எழுந்து அமர்ந்தான். இன்னைக்கு மண்டேவா? 10 நிமிஷம் கூட தூங்கின மாதிரில, அதுக்குள்ளே சண்டே சர்ன்னு போயிடுச்சா? முடியல. தினம் காலையில் ஸ்கூல் போக வேண்டியிருக்கு. வாரத்தில் 5 நாள் ஸ்கூலுப்பா, 2 நாள் லீவுப்பா. என்ன கஷ்டம், முடியல. வருண் வா, வந்து மிச்சம் இருக்கிற ஹோம்ஒர்க்கை எழுது, அப்புறம் போய் குளிச்சுட்டு சாப்பிடு, வேன் வந்துடும், நீ கிளம்புறதுக்கே மணி 8:30-9 ஆகிடும், வா என்று கூறினாள் கவிதா. அச்சோ, ஹோம்ஒர்க் வேறு பெண்டிங் வச்சுருக்கோமா? ஸ்கூலுக்கு போனால் ஃப்ரெண்டுங்க கேட்பானுங்களே, வருண் ஹோம்ஒர்க் எழுதிட்டியா? இல்லைண்ணா மிஸ், வருண் ஹோம்ஒர்க் எழுதல மிஸ், வருண் ஹோம்ஒர்க் எழுதல மிஸ். அதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் எங்கள் மிஸ்ஸு வேறு, வருண் ஏன் எழுதலை, இன்றைக்கி ஹோம்ஒர்க்கே எழுதலை நீ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வருஷம் ஃபுல்லாக ஹோம்ஒர்க் எழுதுறதில்ல, அதுதான் உண்மை. எங்கள் அம்மா தான் ஹோம்ஒர்க் எழுதுறாங்க, அது மிஸ்ஸுக்கு தெரியாது. நம்ம வேலை ஸ்கூலுக்கு போக வேண்டியது, சப்ஜெக்டை கவனிக்க வேண்டியது, பேனாவால் பென்சிலாலையும் 2 கிறுக்க வேண்டியது, மத்தியானம் சாப்பிட வேண்டியது, அப்புறம் வீட்டுக்கு வர வேண்டியது, ஹோம்ஒர்க்கை அம்மா தலையில் கட்ட வேண்டியது, இதுதாங்க நம்ம வருண். அங்கே என்ன தனியாக புலம்பிக்கிட்டு இருக்க? உன்னை கிளம்ப சொன்னேன், ஆரம்பிச்சிட்டியா? ஸ்கூலுக்கு போகணுன்னாலே திரும்ப ஆரம்பிப்பியே என்று கூறினாள் கவிதா. அம்மா ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கேம்மா, எழுதி முடிச்சுட்டு தான் கிளம்ப முடியும். கிளம்புன்னா ஹோம்ஒர்க் சொல்லித்தரேன், எழுதித்தரேன்னு சொல்லி ஏமாற்றி விட்டு எழுதிட்டுருக்கேன், வரேன் இருங்க. 10 நிமிஷம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். வேன் 9 மணிக்கு தான் வரும், மணி 8 தான் ஆகுது, போட்டு படுத்துறீங்களே என்று அழுத்து கொண்டான் அருண். இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக ஹோம்ஒர்க்கை நான் பண்ணுறேன், நீங்கள் தான் பண்ணணும். சாயந்தரம் ஏதாவது ஹோம்ஒர்க் தருவாங்கல்ல, அதை கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணணும். ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. என்னாலலாம் செய்ய முடியாது. மை டியூட்டி ஒன்லி ஸ்கூலுக்கு போகிறது மட்டும்தான். ஓகே ஃபைன், நான் கிளம்புறேன். சரி வருண், ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துரு. லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, எடுத்து வச்சுட்டேன், இப்போ நீ கிளம்ப வேண்டியது தான், ஓகேவா என்று கவிதா கூறிக்கொண்டிருக்கும் போதே ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன், குளிச்சும் முடிச்சாச்சு, இப்போ சாப்பிட வேண்டியதான், சாப்பாடு வைங்க என்றான் வருண் செல்லமாக. என்ன சாப்பாடம்மா வச்சுருக்கீங்க? வழக்கம் போல் இட்லியும் உப்புமாவும் விட்டு சாகடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கீங்க என்று கேட்டான். உனக்கு பிடிச்ச சப்பாத்தி தான் வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பு என்றாள் கவிதா. சாப்பிட்டு முடித்து விட்டு வருண் தன் அம்மா கவிதாவிடம் வந்து, அம்மா எனக்கு ஒரு டவுட்டு, அதை கிளியர் பண்ணுறீங்களா என்று கூறினான். அதற்கு கவிதா, சொல்லு வருண், தெரிஞ்சால் கிளியர் பண்ணுறேன் என்று கூறினாள். இல்லைம்மா, வாரத்தில் 5 நாள் ஸ்கூல் வைக்கிறாங்க, 2 நாள் லீவ் விடுறாங்க, 2 நாள் ஸ்கூல் வச்சுட்டு 5 நாள் லீவ் விடலாம்ல, அது நல்லா ஹாப்பியாக இருக்கும்ல என்றான். அதற்கு கவிதா சட்டென்று அவனை முறைத்து விட்டு, உனக்கு என்ன, ஃபீஸு கட்டுறவங்களுக்கு தானே தெரியும், 5 நாள் லீவ் வேணுமா சாருக்கு? ஏன் 2 நாள் லீவே படுத்துகிற பாடு பத்தாதா? எங்களால் முடியலப்பா, நீ முதல்ல ஸ்கூலுக்கு கிளம்பு என்றாள். நான் உங்களை படுத்துறேன்னா, நீங்கள் தான் என்ன படுத்துறீங்க. வெளியில் ஒரு கிஷ்கிந்தா அழைச்சிட்டு போகிறதில்ல, ஒரு கார்ட்டூன் சேனல் பார்க்க விடுறதில்ல, சீரியலாக பார்த்து கொள்றீங்க. முடியல 2 நாள் லீவும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி ஸ்கூலே நல்லா ஹாப்பியாக தான் இருக்கும் போல். ஓகே நான் கிளம்புறேன், நீங்கள் சீரியலே பார்த்துட்டு உட்காந்துருங்க என்று நக்கல் எடுத்துக்கொண்டே சென்றான். வருணை வழி அனுப்பி வைத்த கவிதா, அப்பாடா என்று பெருமூச்சிருந்து, வீட்டில் அடுத்த வேலை வேற இருக்குது, போய் பார்ப்போம் என்று கிளம்பினாள். ஹாய் வியூவர்ஸ், இதோட கதை முடிஞ்சிருச்சு. உங்கள் வீட்லேருந்து யாராவது ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.